முதல் வாசகத்தில் ஆண்டவருடைய ஊழியர், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த முதல் வாசகத்தை நம்முடைய குடும்பத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் என்று வரும்பொழுது நீதியோடு நாம் செயல்படுகிறோமா, உண்மையாக இருக்கின்றோமா, ஒருவரை மன்னிக்கின்றோமா, ஒருவரை ஏற்றுக்கொள்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தி வாசகத்திலும் அதைத்தான் நாம் மீண்டும் ஒரு முறையாக ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தி வாசகத்தில் பல மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். இயேசு இருக்கின்றார், அவரை சுற்றி நிறைய மக்கள் இருக்கின்றார்கள், விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. 2 பேரை நாம் பார்க்கின்றோம். மார்த்தா மரியா என்கின்ற 2 பெண்களை பார்க்கின்றோம். யூதாஸ் காரியோத்து இருக்கின்றான், இயேசுவை காட்டி கொடுப்பவன். யூதர்கள் வருகின்றார்கள், தலைமை குருக்கள் இருக்கின்றார், லாசர் இருக்கின்றார். ஒவ்வொருவருடைய அந்த வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நாம் இன்னும் எப்படி வாழ வேண்டும், கடவுளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மார்த்தா ஆண்டவருக்கு உணவு பரிமாறுகிறாள், அங்கு இருக்கிறவர்களுக்கு உணவு பரிமாறுகிறாள். தவக்காலத்தில் ஒரு மிக முக்கிய ஒரு தர்மமாக உங்களிடம் இருக்கின்ற உணவை மற்றவர்களோடு, குறிப்பாக ஏழைகளோடு, உணவு இல்லாதவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அறச்செயலை திரு அவை முன்வைக்கின்றது. நோன்பு இருப்பதன் பலன் என்ன? அந்த ஏழைகளுக்கு அந்த உணவு சென்று சேர வேண்டும் என்பதுதான். அதை நாம் இன்று பார்க்கின்றோம். மரியா ஆண்டவருடைய அந்த பாடுகளுக்கு ஆண்டவர் தன்னை தயார் செய்கின்றார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கின்றார், அவளை தடுக்காதீர்கள் என்று. நம்முடைய விசுவாசத்திலும் பல தடைக்கற்கள் வரும். அப்பொழுது நாம் விசுவாசத்தை இழந்து விடாமல் அந்த மரியாவை போல ஆண்டவருக்குரிய அந்த பணியை செய்வதில் நாம் சித்தமாயிருக்க வேண்டும்.